தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சிக்னல் கோளாறு காரணமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்னதாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் இறங்கி நடந்து சென்றுள்ளனர். சிக்னல் கோளாறு காரணமாக சுமார் 45 நிமிடம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிக்னல் கோளாறு காரணமாக 45 நிமிடம் மக்கள் அரக்கோணம் சென்ட்ரல் மார்க்கத்தில் நடைமேடை 14 மின்சார ரயில்களுக்கான சிக்னல் பழுது ஏற்பட்டதால் சிக்னல் கோளாறு காரணமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்னதாக ரயில் நிறுத்தப்பட்டதால் இறங்கி நடந்து சென்றுள்ளனர். 45 நிமிடம் ரயில் சேவை தற்போது பாதிக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் வழியிலேயே இறங்கி நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் வழியிலேயே மக்கள் இறக்கிவிடப்பட்டு நடைமேடையில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தற்போது இந்த கோளாறு எவ்வளவு நேரத்தில் சரி செய்யப்படும் என்ற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சார். அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல சிக்னல் கோளாறு காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்வே சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 1 கிலோமீட்டர் தூரம் வரை பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய சூழலாக ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இன்று காலை 10 மணி அளவுல திருவள்ளூர் முதல் அரக்கோணம் மார்க்கத்துல சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு வரக்கூடிய மின்சார ரயிலுக்கான சிக்னல் ஆனது பழுது ஏற்பட்டதன் காரணமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல பொதுமக்கள் இறங்கி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக ரயில் நிறுத்தப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் பணி செல்லக்கூடிய நேரமானதன் காரணமாக அங்கேயே இறங்கி தண்டவாளத்திலேயே நடந்து செல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டது. இதையடுத்து அரை மணி நேரத்திற்கு தாமதத்துக்கு பின்னர் ரயில் நடைமேடை வந்தடைந்தது. அதாவது சென்ட்ரல் ரயிலில் இருக்கக்கூடிய 16வது நடைமேடையில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக இந்த சிக்னல் கோளாறு ஏற்பட்டது என்று அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இதனை கண்டறிஞ்சு ரயில்வே துறை அதிகாரிகள் உடனடியாக சிக்னல் கோளாறுகளை சரி செய்த பின் சுமார் 45 நிமிடத்திற்கு பிறகு ரயிலானது புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அடைந்தது. சுமார் காலை வேளைகளில் பீக் ஹவர்ஸ் சொல்லக்கூடிய 10 மணி முதல் 11 மணி வரை சென்னை ரயில் நிலையம் ரயில்கள் மூலம் சுமார் நாளொன்றுக்கு 25 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொள்றாங்க. சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்ட ரயில்கள் மின்சார ரயில்கள் தினந்தோறும் சென்னையில் இயக்கப்படுது. இதன் அடிப்படையில சென்ட்ரல் ரயில் நிலையத்துல சுமார் திருவள்ளூர்ல இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி வரக்கூடிய சென்ட்ரல் ரயில்ல இந்த கோளாறானது ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிகள் நடந்து செல்லக்கூடிய சூழலாக ஏற்பட்டிருக்கு. இதே போன்று பல்வேறு கோளாறுகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாகவும் இதனை ரயில்வே நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த சிக்னல் கோளாறுகளை சரி செய்யணும் தான் பொதுமக்கள் மத்தியில ஒரு கோரிக்கையா இருக்கு. நாள்தோறும் இந்த மாதிரி பீக் டைம்ஸ்ல ரயில் சிக்னல் கோளாறு ஏற்படுவதன் காரணமாக பொதுமக்கள் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கோ பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதா ரயில் பயணிகள் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போன்று தினந்தோறும் காலை நேரங்கள்ல செங்கல்பட்டு முதல் சென்னை கோட் வரை இயக்கக்கூடிய ரயில்கள்லயும் இதே மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்னைக்கு காலையில ஒரு 10 மணி அளவில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொழில்நுட்ப ரயில்வே துறையை சார்ந்த தொழில்நுட்ப அதிகாரிகள் விரைந்து இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ததன் காரணமாக சுமார் 45 நிமிடங்கள்ல இந்த கோளாறானது சரி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு சென்ட்ரல் ரயில் நிலையம் வரக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கு. உடனடியா இதை தலையிட்டு விரைந்து தினந்தோறும் இது போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில ஒரு வேண்டுகோளா இருக்கு.